Sri O.K. Chinnaraj, Sri V.P. Kandasamy, Sri N.S.N. Nataraj, Sri K.P. Paramasivam, all other leaders on stage, Ena Anbaran, Tamil Sagodar Gile, Vanakkam. First of all, I offer my prayers to Konai Amman and Bhagwan Murugan of Marudmalai. Just a few days ago, my Tamil brothers and sisters celebrated Puthandu across the world. I take this opportunity to wish all of you good health, happiness and prosperity. மேடையிலே வீற்றிருக்கின்ற அனைத்து தலைவர்களே, என் அன்பார்ந்த தமிழ் சகோதர சகோதரிகளே, வணக்கம். கோனி அம்மனுக்கும் மருதமலை முருகப்பெருமானுக்கும் முதற்கண் நான் என் பிரார்த்தனைகளை காணிக்கையாக்குகின்றேன். சில நாட்களுக்கு முன்புதான் உலகெங்கிலும் இருக்கும் என் தமிழ் சகோதர சகோதரிகள் புத்தாண்டு தினத்தை கொண்டாடினார்கள். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நான் உங்கள் அனைவரின் உடல் நலம், சந்தோஷம், நல்வளம் ஆகியவற்றுக்காக என் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். A new year brings new hope and new energy. In this time of new beginnings, a new chapter is being written in the politics of Tamil Nadu. Tamil people are giving one clear message. NDA is in, DMK is out. புத்தாண்டு என்பது புதிய நம்பிக்கை, புதிய சக்தியை கொண்டு வருவது. புதிய தொடக்கம் எனும் இந்த வேளையிலே தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தமிழ் மக்கள் தெளிவான ஒரு செய்தியினை அளிக்கிறார்கள். என்டிஏவின் வெற்றி, திமுகவின் வெளியேற்றம். Friends, Kongu Nadu, especially Kovai, is a land of hard-working and affectionate people. You have always stood firmly with the politics of development with BJP, NDA. और इसलिए मैं जब भी यहां आता हूं, मुझे एक अपनेपन का भाव महसूस होता है. கொங்கு நாட்டு மக்களே, குறிப்பாக கோவை கடும் உழைப்பாளிகளுக்கும் பாசமிகு மக்களுக்கும் சொந்தமான பூமி. வளர்ச்சி அரசியலுக்கு பக்கபலமாக பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உற்ற தோழனாக நீங்கள் எப்போதுமே உறுதியாக இருந்து வந்திருக்கிறீர்கள். ஆகையால்தான் நான் இங்கே எப்போது வந்தாலும் நான் உங்களில் ஒருவனாக உணர்கின்றேன். आज अपनों के बीच मैं अपनी पीड़ा और अपना गुस्सा व्यक्त करना चाहता हूं. In 2023, we passed the Nari Shakti Vandan Abhiyan, Adhiniyam. And on the 16th of this month, we took a historic step to move towards implementing women's reservation in Parliament and legislative assemblies. மக்களே, இன்று நம்மவர்களிடையே நான் என்னுடைய வருத்தத்தையும்
என்னுடைய ஆதங்கத்தையும் முன்வைக்க விரும்புகின்றேன். 2023ஆம் ஆண்டிலே நாம் பெண்கள் இடஒதுக்கீட்டு சட்டத்தை நிறைவேற்றினோம். இந்த மாதம் 16ஆம் தேதி என்று நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவைகளிலும் பெண்கள் இடஒதுக்கீட்டை அமல் செய்யும் வரலாற்று பூர்வமான அடியெடுப்பை படியினை நாம் எடுத்து வைத்தோம். मैंने पर्सनली सारी पॉलिटिकल पार्टी से इसे सपोर्ट करने की अपील की थी. I told them very clearly that they may take the credit. I have no objection. I only wanted sisters from ordinary families to be able to come to Parliament and Vidhan Sabha in greater numbers. தனிப்பட்ட முறையிலே கூட நான் எல்லா அரசியல் கட்சிகளிடமும் ஆதரவு கோரினேன். எல்லா பாராட்டையும் நீங்களே எடுத்துக்கங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று தெளிவாக கூறினேன். ஆனா எனக்கு வேணுங்கிறதெல்லாம் ஒண்ணுதான், சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த என்னுடைய சகோதரிகள் நாடாளுமன்றத்துக்கும் சட்ட பேரவைகளுக்கும் அதிக எண்ணிக்கையிலே வர வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய ஆசை. But unfortunately, this noble effort was derailed. DMK, Congress and their allies made it a target of hatred and petty politics. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த உயர்வான முயற்சி தோல்வி அடைந்தது. திமுகவும் காங்கிரசும் அவர்களுடைய கூட்டாளிகளும் வெறுப்பரசியல், கீழ்த்தரமான அரசியலுக்கு அதை இரையாக்கினார்கள். If this bill had been passed, many Tamil women from ordinary families would become MPs and MLAs. Basis the 2011 census, Tamil Nadu was going to get so many more seats, but clearly DMK did not want to this happen. Anyhow, the DMK's actions are now very, very clearly exposed. இந்த மசோதா மட்டும் சட்டமாகி இருந்தால் சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த பல பெண்கள் எம்பிக்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் ஆகியிருப்பார்கள். 2011ஆம் ஆண்டு மக்கட்தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டிற்கு அதிக இருக்கைகள் கிடைப்பதாக இருந்தது. ஆனால் தெளிவாக இதை திமுக விரும்பவில்லை. இப்போது திமுகவின் செயல்கள் தெளிவாக அம்பலமாகிவிட்டன, குட்டு வெளிப்பட்டு விட்டது. By wearing black clothes, DMK cannot cover up the wrong intentions. I want to tell the DMK that people know your black deeds. You cannot escape your black deeds any longer. जनता डीएमके के काले कारनामे अच्छी तरह से जान चुकी है. झूठ फैलाने से डीएमके के काले कारनामे छिपने वाले नहीं है. கருப்பு உடைகள் அணிந்து திமுக தங்களுடைய தீய எண்ணங்களுக்கு திரை போட்டு விட முடியாது என்று திமுகவுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுடைய கெட்ட செயல்களின் பலன்களிலிருந்து உங்களால் இனி தப்பவே முடியாது. மக்கள் உங்களின் உண்மையான முகங்களை தெரிந்து கொண்டு விட்டார்கள். பொய்களை பேசித் திரியும் திமுகவால் இனிமேல் புரட்டுக்களை, புனை சுருட்டுக்களை மறைக்க முடியாது. और मैं तमिलनाडु की जनता को एश्योर करता हूं,
I assure you all that this is nothing the end of our fight. This is just the beginning. बीजेपी और एनडीए आपके अधिकारों के लिए संघर्ष करते रहेंगे. தமிழர்களே, உங்களுக்கு நான் ஒன்று உறுதிபட கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இது எங்களுடைய போராட்டத்தின் முடிவு அல்ல, இது தொடக்கம்தான். பிஜேபியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் உங்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வருவார்கள். இது என்னுடைய உறுதிப்பாடு. इस कार्यक्रम के बाद आज रात को 8:30 बजे 8:30 मैं राष्ट्र के नाम अपनी बात बताने वाला हूं. इस विषय पर मैं विस्तार से चर्चा करने वाला हूं. இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்த பிறகு இன்று இரவு 8:30 மணி அளவிலே நான் நாட்டு மக்களிடம் உரையாற்ற விரும்புகின்றேன். இந்த விஷயம் குறித்து விரிவாக நான் நாட்டு மக்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அனைவரும் தவறாது கேளுங்கள். Today, DMK had no achievement to showcase, no real issues to raise. That is why they resorted to spreading false fears about a reduction in Tamil Nadu seats. DMK had said earlier that current proportional representation must be maintained. और हमने इसी का प्रस्ताव भी दिया था, लेकिन अब इन लोगों ने यू टर्न कर लिया. இன்று பெருமையாக சொல்லிக்கொள்ள திமுகவிடம் எந்த சாதனைகளும் கிடையாது. குற்றம் சொல்ல உண்மையான எந்த பிரச்சனைகளும் இல்லை. அதனால்தான் தமிழ்நாட்டின் இருக்கைகள் குறைப்பு பற்றி பொய்யான பயங்களை பரப்பத் தொடங்கி இருக்கின்றார்கள். தற்போது இருக்கும் விகிதாச்சார அடிப்படையிலான பிரதிநிதித்துவம் தக்க வைக்கப்பட வேண்டும் என்று திமுக முன்பு கூறியது. நாங்கள் இதன் அடிப்படையில் தான் மசோதாவை முன்வைத்தோம். ஆனால் அப்போது ஒன்ன சொன்னாங்க, இப்போது மாற்றி பேசுகிறார்கள். Why does it trouble DMK and Congress to see ordinary women rights? This one family parties want power to remain confined within their own families. சாதாரண பெண்கள் உயர்வடைந்தால் ஏன் திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் எரிகிறது? ஏன் தெரியுமா? ஏனென்றால் இந்த ஒற்றை குடும்ப கட்சிகள் அதிகாரம் தங்கள் குடும்பங்களுக்கு உள்ளேயே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். आज तमिलनाडु में महिलाएं और यहां तक कि छोटी बच्चियां भी क्रिमिनल से सुरक्षित नहीं है. डीएमके harms women in Tamil Nadu by enabling violence and crime. They do not stand with women in parliament either. लेकिन अब डीएमके की इस नारी विरोधी सोच को जवाब जरूर मिलेगा. இன்று தமிழ்நாட்டிலே பெண்களாகட்டும், ஏன் சின்ன குழந்தைகளாகட்டும் குற்றவாளிகளால் பாதுகாப்பில்லாமல் இருக்கின்றார்கள். வன்முறை மற்றும் குற்றங்களுக்கு ஆதரவாக இருப்பதன் மூலம் பெண்களுக்கு தீங்கிழைக்கின்றது திமுக. இது மட்டுமா, நாடாளுமன்றத்திலும் கூட இவர்கள் பெண்களுக்கு ஆதரவாக இருப்பதில்லை. ஆனால் இப்போது பெண்களுக்கு எதிரான எண்ணப்பாட்டிற்கு சரியான பதில் திமுகவிற்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
I request SPG people, please collect this photograph. These kids are. அங்கே வெளிப்படுத்தப்படும் புகைப்படங்களை எஸ்பிஜி நண்பர்கள் அதை கொண்டு வந்து தருமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். मैं तमिलनाडु की हर बहन से कहूंगा कि वो डीएमके और डीएमके के लोगों को जहां देखें वहीं उनसे सवाल करें. Ask them why they oppose a bill meant to ensure women's representation. Ask DMK why they denied Tamil women this golden opportunity. And on April 23rd, give them a clear and powerful message. நான் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு சகோதரியிடமும் கூறிக்கொள்ளுகின்றேன், திமுக காரர்களை நீங்கள் எங்கே பார்த்தாலும் அங்கே அவர்களிடம் கேள்வி எழுப்புங்கள். பெண்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யும் மசோதாவினை ஏன் அவர்கள் எதிர்த்தார்கள் என்று கேளுங்கள். பெண்களுக்கான இந்த பொன்னான வாய்ப்பை ஏன் தமிழ் பெண்களுக்கு மறுத்தார்கள் என்று கேளுங்கள். மேலும் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி என்று தெளிவான பலமான செய்தியினை அவர்களுக்கு நீங்கள் அளியுங்கள். I see Tamil Nadu as an important engine of growth for India. In the last 11 years, the center has provided more than 14 lakh crore rupees to Tamil Nadu. This has come as tax devolution, as highways, airports, railways and welfare schemes. कांग्रेस और डीएमके जब दिल्ली में राज करते थे तब तमिलनाडु इज वन फैमिलीज वेल्थ एंड द सेकंड इज तमिलनाडु's death. The DMK's top family is becoming richer and richer, while the debt on each person of Tamil Nadu is becoming more and more. நண்பர்களே, கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே 2 விஷயங்கள் சாதனை அளவுகளை எட்டி இருக்கின்றன. முதலாவதாக ஒரு குடும்பத்தின் சொத்து, இரண்டாவது தமிழ்நாட்டின் கடன். தமிழ்நாட்டின் உச்சபட்ச குடும்பம் மேலும் மேலும் பணக்காரர்களாகி வருகின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே ஒவ்வொருவர் மீதும் இருக்கின்ற கடனோ மேலும் 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 கூடிக்கொண்டே போகின்றது. DMK's policy is by the family, of the family and for the family. CM, same family. Deputy CM, same family. Prominent MP in Delhi, same family. Films, media houses, many such things controlled by one family. यहां तक कि डीएमके के सीनियर नेताओं को भी एक परिवार के जूनियर मोस्ट मेंबर्स के सामने झुकना पड़ रहा है. திமுகவின் கொள்கை என்ன? குடும்பத்திற்கு, குடும்பத்தால், குடும்பத்திற்காக, அவ்வளவுதான். முதலமைச்சர் அதே குடும்பம், துணை முதலமைச்சர் அதே குடும்பம், தில்லியில் இருக்கும் முக்கியமான எம்பிக்கள் அதே குடும்பம், திரைப்படங்கள், ஊடக நிறுவனங்கள், இப்படி பல துறைகளை ஒரே குடும்பம் தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் திமுகவின் மூத்த தலைவர்கள் கூட ஒரு குடும்பத்தின் மிக இளைய உறுப்பினர்களிடம் தலை தாழ்த்தி நடந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. Whenever I meet
people from Tamil Nadu, they tell me there is a big competition in the family here. The competition is between the son and the son-in-law. They are competing on who will loot more. எப்போதெல்லாம் நான் தமிழ்நாட்டு மக்களை சந்திக்க நேர்கிறதோ அப்போதெல்லாம் அவர்கள் என்னிடத்திலே ஒரு விஷயத்தை கூறுவார்கள். அது என்ன தெரியுமா? இங்கே ஒரு குடும்பத்திற்குள்ளே பெரும் போட்டா போட்டி நிலவுகிறது. இது மகனுக்கும் மருமகனுக்கும் இடையிலான போட்டி. எதிலே போட்டி? யார் அதிகமாக கொள்ளையடிக்கிறார்கள் என்பதுதான் போட்டி. Tamil Nadu needs vision in governance, not son or son-in-law loot. On a connected note, DMK and their ally in Delhi has one thing common. In both, the son-in-law had done quote-unquote wonders, and India is fed up of one son-in-law. Tamil Nadu is fed up of another son-in-law. इन दोनों परिवारों के भ्रष्टाचार से जनता बहुत परेशान है. ஆளுகையில் தொலைநோக்கு தான் இன்று தமிழ்நாட்டுக்கு அத்தியாவசியமான தேவை. மகன் மருமகன் அடிக்கும் கொள்ளை அல்ல. அதேபோல திமுகவிலும் தில்லியில் அவர்களுடைய கூட்டாளிக்கும் இடையே ஒரே ஒரு ஒற்றுமை. இரண்டு கட்சிகளிலும் மருமகன்கள் மேற்கோள் என்னவென்றால் அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். இந்தியா ஒரு மகனால் ஒரு மருமகனால் சலித்து போய்விட்டது. இன்னொரு மருமகனால் தமிழ்நாட்டு சரித்து போய்விட்டது. இந்த இரண்டு குடும்பங்களின் ஊழலால் மக்கள் பெரும் வேதனையில் இருக்கின்றார்கள். But look at the contrast between DMK and BJP. Take the example of a proud son of Coimbatore, Thiru C.P. Radhakrishnan ji. No political background. He grew through honesty and hard work. For example, when he was in the choir board, he took its export to record levels. Now, a son of Coimbatore is our vice president. ஆனால் திமுகவிற்கும் பிஜேபிக்கும் இடையிலான வித்தியாசத்தை பாருங்கள். கோயம்புத்தூரின் மண்ணின் மைந்தன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களையே எடுத்துக்காட்டாக எடுத்துக் கொள்வோமே. அரசியல் பின்புலம் ஏதும் கிடையாது. நேர்மை மற்றும் கடுமையான உழைப்பால் உயர்ந்தவர். தென்னை நார் வாரியத்தில் இருந்தபோது ஏற்றுமதியை சாதனை அளவுகளுக்கு கொண்டு சென்றார். இப்போது கோயம்புத்தூரின் மண்ணின் மைந்தன் ஒருவர் நமது துணை குடியரசுத் தலைவராக இருக்கின்றார். कोयम्बतूर के लोगों ने हमेशा से डीएमके की भ्रष्ट और माफिया स्टाइल राजनीति को नकारा है. Therefore, DMK looks at this region with a feeling of political revenge. Remember how a member of DMK's top family insulted the people a few months ago. Now they have sent here a politician known for massive scams, including test-back scam. திமுகவின் ஊழல் மலிந்த ரவுடியீச அரசியலை கோயம்புத்தூர் மக்கள் எப்போதுமே புறக்கணித்து வந்திருக்கின்றார்கள். ஆகையால் தான் இந்த பகுதியை ஒரு அரசியல் பழிவாங்கும் நோக்கோடுதான் திமுக அணுகி வந்திருக்கின்றது. திமுகவின் உச்சபட்ச குடும்பத்தின் உறுப்பினர் ஒருவர் கோவை மக்களை சில மாதங்களுக்கு முன்னால்
எப்படி அவமானம் செய்தார் என்பது நினைவிருக்கிறது இல்லையா? டாஸ்மாக் ஊழல் போன்ற பெரிய பெரிய மோசடிகளுக்கு பெயர் போன ஒரு அரசியல்வாதியை இப்போது இங்கே அவர்கள் அனுப்பியிருக்கின்றார்கள். Friends, when there is a double engine government, work moves faster. Schemes reach people quicker. Benefits multiply. நண்பர்களே, டபுள் என்ஜின் அரசாங்கம் இருக்கும்போது வேலைகள் மும்முரமாக வேகமாக நடக்கின்றன. மக்கள் நல திட்டங்கள் விரைவாக மக்களை சென்றடைகின்றன. ஆதாயங்கள் பல மடங்காகின்றது. Take the PM Suryagar scheme for example. For now, it has reached only 8,000 homes in Coimbatore. Each home got about 75,000 rupees subsidy for rooftop solar from central government. So 8,000 homes means total about 60 crore rupees given by the center. பிரதம மந்திரி சூரிய சக்தி வீடுகள் திட்டத்தையே எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வோமே. இப்போது இது கோயம்புத்தூரில் 8,000 வீடுகளை மட்டுமே சென்றடைந்திருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த கூரை மீதான சூரிய சக்தி அமைப்பிற்கு சுமார் 75,000 ரூபாய் மத்திய அரசு தரப்பிலிருந்து மானியம் கிடைத்தது. ஆக 8,000 வீடுகள் என்றால் சுமார் 60 கோடி ரூபாயை மத்திய அரசு அளித்திருக்கின்றது. But benefit does not stop at subsidy. Solar power cuts electricity bills. People save money. According to one calculation, each home saves about 2,000 rupees every month on power bills. 8,000 homes together save about 1.6 crore rupees every month. That is about 19 crore rupees every year. ஆனால் ஆதாயம் மானியத்தோடு மட்டும் நின்று போவதில்லை. சூரிய சக்தி மின்சாரத்தால் மின் கட்டணம் குறைகிறது. மக்களால் பணத்தை சேமிக்க முடிகிறது. மின் கட்டணத்தால் மட்டுமே ஒவ்வொரு வீடும் சுமார் 2,000 ரூபாய் மாதந்தோறும் சேமிக்கிறது என்கிறது ஒரு கணக்கீடு. 8,000 வீடுகள் ஒட்டுமொத்தமாக சுமார் 1.6 கோடி ரூபாயை ஒவ்வொரு மாதமும் சேமிக்கின்றார்கள். அப்படி என்றால் ஒவ்வொரு ஆண்டும் 19 கோடி ரூபாய் சேமிப்பு. With an active state government, if the scheme reaches 1 lakh homes, imagine the impact. The business for local solar vendors goes up. Subsidy from center to people of Coimbatore would be around 800 crore rupees. Every year, people saving on electricity would be around 250 crore rupees. सोचिए, बिजली बिलों में लगभग 250 करोड़ रुपए से भी ज्यादा की बचत. சுறுசுறுப்பாக செயல்படும் ஒரு மாநில அரசு இருந்தால் இந்த திட்டம் 1 லட்சம் வீடுகளை சென்றடைந்தால் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை கற்பனை செய்து பாருங்கள். சூரிய சக்தி பொருட்களை தயாரிக்கும் உள்ளூர் வியாபாரியின் வியாபாரம் அதிகரிக்கிறது. கோயம்புத்தூர் மக்களுக்கு மத்திய அரசிடமிருந்து கிடைக்கும் மானியம் சுமார் 800 கோடி ரூபாய் ஆகும். ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் மின்சாரத்தால் சேமிக்கும் தொகை மட்டும் சுமார் 250 கோடி ரூபாயாக இருக்கும். This reduces the burden on the government to give power subsidies. Government saves money and can fund other welfare schemes. Further, rooftop solar reduces pressure on the power grid. This means Coimbator's industries get more electricity at lower cost. It means more investment, more jobs, more prosperity. மின்சாரத்துக்கான மானியங்கள் வழங்கல் என்ற சுமை அரசுக்கு குறையும்.
அரசாங்கம் பணத்தை மிச்சப்படுத்தி அந்த நிதி மற்ற நலத்திட்டங்களுக்கு செலவு செய்ய உதவியாக இருக்கும். மேலும் கூரை மீதான சூரிய சக்தி அமைப்பு, மின் தொகுப்பு அதன் மீதான நெருக்கடியை குறைக்கும். இதன் காரணமாக குறைவான கட்டணத்தில் கோயம்புத்தூரின் தொழிற்சாலைகளுக்கு அதிக மின்சாரம் கிடைக்கும். இதன் விளைவாக அதிக முதலீடு, அதிக வேலை வாய்ப்பு, அதிக செல்வ செழிப்பு. यह नागरिकों को शक्तिशाली बनाने का, पीपल को एम्पावर करने का उत्तम प्रयास है. You are getting power and you are getting empowered. உங்களுக்கு நல்ல மின்சாரம் கிடைக்கின்றது, அதே போல உங்களுக்கு அதிகாரம் பகிர்ந்தளிக்கவும் செய்யப்படுகின்றது. Similarly, Center is running many important welfare schemes of this kind. Crores of bank accounts, homes, water connections, gas connections, and Mudra loans have made a real impact. In the past decade, we have lifted 25 crore people out of poverty. That is larger than the population of many countries. அதே போல இவை போன்ற பல முக்கியமான நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகின்றது. கோடிக்கணக்கான வங்கிக் கணக்குகள், வீடுகள், குடிநீர் இணைப்புகள், எரிவாயு இணைப்புகள், முத்ரா கடன்கள் இவையெல்லாம் நல்லதொரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. கடந்த 10 ஆண்டிலே நாம் 25 கோடி மக்களை ஏழ்மையிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறோம். இது பல நாடுகளின் மக்கட்தொகையை விட அதிகமானது. These 25 crore people are aspirational. They spend on goods and services. Who make these goods? Small industries in places like Coimbatore. Who sells them? Local businesses and shop runs by the middle class. Who work there? Youth from the middle class. இந்த 25 கோடி மக்கள் முன்னேற துடிக்கும் ஆர்வம் உடையவர்கள். சரக்குகள் மற்றும் சேவைகளை பெற அவர்கள் செலவு செய்கின்றார்கள். யார் இந்த சரக்குகளை தயாரிக்கின்றார்கள்? கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் இருக்கும் சிறிய தொழிற்சாலைகள் தான். யார் விற்பனை செய்கின்றார்கள்? நடுத்தர வர்க்கத்தினர் நடத்தி வரும் உள்ளூர் வியாபாரிகளும் கடைகளும் தான். யார் அங்கே வேலை பார்க்கின்றார்கள்? நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தான். So, when central schemes are implemented without delay, both poor and middle class benefit. Growth reaches everyone. This is why Tamil Nadu needs a double engine NDA government. ஆக மத்திய அரசின் நலத்திட்டங்கள் தாமதமில்லாமல் அமல் செய்யப்படும் போது ஏழை மற்றும் நடுத்தர வகுப்பினர் பலன் அடைகின்றார்கள். வளர்ச்சி அனைவரையும் சென்றடைகின்றது. இதனால்தான் தமிழ்நாட்டிற்கு டபுள் என்ஜின் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் மிக மிக தேவை. Friends, we care about your savings. Before 2014, an income of 12 lakh rupees meant paying up to 2 lakh rupees in tax. Today, on 12 lakh rupees, the tax is zero. That is direct saving in the hands of the middle class. We added another layer of relief by reducing GST rates. So, people pay less when they buy goods and services. सोचिए मिडिल क्लास को इससे कितना फायदा होगा. நண்பர்களே, உங்கள் சேமிப்பு குறித்து நாங்கள் அக்கறை எடுத்துக் கொள்ளுகின்றோம். 2014ஆம் ஆண்டிற்கு முன்பு 12 லட்சம் ரூபாய் வருமானத்திற்கு 2 லட்சம் வருமான வரி கட்ட வேண்டியிருந்தது. இன்று
12 லட்சம் ரூபாய் வரை வரியே கிடையாது. இது மத்திய தட்டு மக்களின் கைகளிலே நேரடியான சேமிப்பு. ஜிஎஸ்டி வரி விகிதங்களை குறைத்து அடுத்த கட்ட நிவாரணத்தை நாங்கள் அளித்திருக்கின்றோம். அந்த வகையிலே சரக்குகளையும் சேவைகளையும் மக்கள் வாங்கும்போது மக்கள் குறைவாக செலவு செய்கின்றார்கள். நடுத்தர மக்களுக்கு எத்தனை ஆதாயம் பாருங்கள். Now, families can save more for education, health and housing. They can invest more and earn more from it. They can also spend more on goods and services. கல்வி, ஆரோக்கியம், வீட்டு வசதி ஆகியவை தொடர்பாக குடும்பங்கள் இனி அதிகமாக சேமிக்க முடியும். அதிக முதலீடு செய்து அதிலிருந்து அதிக வருமானம் ஈட்டிக் கொள்ள முடியும். அதேபோல சரக்குகள் சேவைகள் தொடர்பாக அதிகம் செலவும் செய்ய முடியும். When demand increases, it boosts production in factories. It supports small businesses and local markets. So tax saving drive growth across the entire economy. भारत के एमएसएमई सेक्टर को फायदा होगा, अर्थव्यवस्था मजबूत होगी और इसका बहुत बड़ा फायदा तमिलनाडु को होगा. தேவை அதிகரிக்கும் போது தொழிற்சாலைகளில் உற்பத்தி ஊக்கப்படுகிறது. இது சிறிய வியாபாரங்கள் மற்றும் உள்ளூர் சந்தைகளுக்கு ஆதரவாக இருக்கிறது. அந்த வகையிலே சேமிப்பு காரணமாக ஒட்டுமொத்த பொருளாதாரம் முழுக்கவும் அதன் வளர்ச்சி ஊக்குவிக்கப்படுகிறது. இந்தியாவிலே சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு ஆதாயம் ஏற்படும், பொருளாதாரம் வலுப்பெறும். இது தமிழ்நாட்டிற்கு பெரும் ஆதாயத்தை ஈட்டித் தரும். Let us take health as a sector. Here too, you can see how we benefit each family. Under Ayushman Bharat, the poor get free treatment up to 5 lakh rupees every year. This now includes senior citizens above 70 years of all sectors of society. Healthcare for elders is a major concern for the middle class. We have taken care of that. आपके सेहत की, आपके घर में बुजुर्गों के सेहत की, बच्चों के सेहत की चिंता एनडीए सरकार कर रही है. நாட்டில் உடல் நலத்துறையை எடுத்துக் கொள்வோமே, இங்கேயும் கூட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எப்படி ஆதாயம் ஏற்படுகிறது என்று பார்க்கலாமா? ஆயுஷ்மான் பாரதம் திட்டப்படி ஒவ்வொரு ஆண்டும் 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை ஏழை மக்களுக்கு அளிக்கப்படுகின்றது. இது இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு 70 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து தரப்பு மூத்த குடிமக்களுக்கும் அளிக்கப்படுகின்றது. நடுத்தர தட்டு மக்களுக்கு மூத்தவர்களின் உடல் நல பராமரிப்பு பெரும் கவலை தரும் விஷயம். அதற்கும் நாம் தீர்வளித்திருக்கின்றோம். உங்கள் ஆரோக்கியம், உங்கள் வீட்டு முதியோர் உடல் நலம், குழந்தைகளின் ஆரோக்கியம் ஆகியவற்றின் மீது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அக்கறை கொள்ளுகின்றது. At Jan Aushadhi stores, medicines are up to 80% cheaper. Some estimates say that each family saves about 12,000 rupees every year due to this Jan Aushadhi Kendra. Kidney patients need frequent dialysis. Each session can cost thousands. But the Pradhan Mantri National Dialysis Program provides free dialysis for the poor. மக்கள் மருந்தகங்களில் மருந்துகள் 80% விலைமலிவாக இருக்கின்றது. இதன் காரணமாக ஆண்டுதோறும் ஒவ்வொரு குடும்பமும் சுமார் 12,000 ரூபாயை சேமிப்பதாக சில மதிப்பீடுகள் கூறுகின்றன. சிறுநீரக நோயாளிகளுக்கு அடிக்கடி டயாலிசிஸ் செய்ய வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இதற்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவாகின்றது. ஆனால் பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டத்தின்படி ஏழைகளுக்கு இலவச டயாலிசிஸ் அளிக்கப்படுகின்றது. We also kept the prices of heart stents and knee implants. These several lakhs of rupees for the people. We have also removed GST on health insurance premiums. From free treatments
to cheap medicines, from heart stents to kidney dialysis. We have taken steps to take care of the health of the senior citizens and the sick. यानी कम वेल्थ खर्च करना और टॉप क्वालिटी हेल्थ सपोर्ट मिलना. அதேபோல இருதய ஸ்டென்ட்கள், மூட்டு உள்வைப்புகள் ஆகியவற்றின் விலைகளுக்கு உச்சவரம்பினை நிர்ணயம் செய்தோம். இதனால் மக்களின் லட்சக்கணக்கான ரூபாய் மிச்சமானது. உடல்நல காப்பீடு தவணைகளின் மீதான ஜிஎஸ்டியை நாம் அகற்றிவிட்டோம். இலவச சிகிச்சை முதல் விலை மலிவான மருந்துகள் வரை, இருதய ஸ்டென்ட்கள் முதல் சிறுநீரக டயாலிசிஸ் வரை நாங்கள் மூத்த குடிமக்கள் நோயாளிகளின் உடல் நலனில் அக்கறை எடுத்து செயல்படுத்தி இருக்கிறோம். குறைவான செலவு, உயர்தர மருத்துவ சேவை, இதுவே எங்களின் குறிக்கோள். In November last year, I had come to Coimbatore for a summit on natural farming. It was an experience I will never forget. Hard-working, progressive farmers from Coimbatore and Tamil Nadu showed their innovations in this area. I salute our farmers. I also assure them that the double-engine NDA government in Tamil Nadu will improve their lives. DMK सरकार के कभी किसानों की चिंता नहीं की. एनडीए की डबल इंजन सरकार किसान कल्याण को प्रायोरिटी देगी. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நான் கோயம்புத்தூருக்கு இயற்கை வேளாண்மை மாநாட்டிலே பங்கெடுக்க வந்திருந்தேன். அது மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. கோவை தமிழ்நாட்டின் கடினமாக உழைக்கும் விவசாயிகள் தங்கள் புதுமைகளை காட்சிப்படுத்தினார்கள். நமது விவசாயிகளுக்கு நான் தலை வணங்குகின்றேன். என்டிஏவின் டபுள் என்ஜின் அரசு தமிழர்களின் வாழ்வை மேம்படுத்தும் என்று நான் உறுதியளிக்கின்றேன். திமுக அரசு விவசாயிகளை பற்றி எந்த அக்கறையையும் காட்டவில்லை, அதற்கான எந்த முயற்சியையும் எடுக்கவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியின் டபுள் என்ஜின் அரசு விவசாயிகளின் நலன்களுக்கு முதன்மை அளித்து செயல்படும். मैं आज कोयम्बटूर की इस धरती से तमिलनाडु के लोगों को कुछ गारंटी देने आया हूं. Once NDA comes to power, we will fix law and order. Our sisters' safety is our priority. இன்று என்னுடைய கோயம்புத்தூர் மண்ணிலிருந்து தமிழ்நாட்டின் மக்களுக்கு சில உத்தரவாதங்களை, கேரண்டிகளை நான் அளிக்க வந்திருக்கிறேன். கோவை மக்களே, உங்கள் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். என்டிஏ ஆட்சிக்கு வந்தவுடனேயே நாங்கள் சட்டம் ஒழுங்கினை சீர் செய்வோம். We will take strong action against land mafia, sand mafia and liquor mafia. We will create a Tamil Nadu that is free from the evil of drugs. This will save the lives of thousands of youth. நில அபகரிப்பு பெருங்குற்றவாளிகள், மணல் அள்ளும் பெருங்குற்றவாளிகள், மதுபான பெருங்குற்றவாளிகள் ஆகியோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்போம். போதைப் பொருள் என்ற தீமையினை, தமிழ்நாட்டினை, அது இல்லாத தமிழ்நாட்டினை நாங்கள் உருவாக்குவோம். இது ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் வாழ்வினை பாதுகாக்கும். We will end the DMK's transfer posting scams and corruption. We will investigate all of DMK's scams and take action. यहाँ की सारी भर्तियों में पारदर्शिता होगी और यहाँ के लाखों नौजवानों को रोजगार मिलेगा. திமுகவின் இடமாற்றத்திற்காக பணம் பெறுதல், பண மோசடி, ஊழல் ஆகியவற்றுக்கு நாங்கள் முடிவு கட்டுவோம். திமுக செய்திருக்கும் அனைத்து மோசடிகளையும் புலனாய்வு செய்து
நடவடிக்கை எடுப்போம். மேலும் இங்கே அனைத்து நியமனங்களும் ஒளிவு மறைவற்ற முறையிலே நடக்கும். மேலும் இங்கே இடமாற்றத்திற்காக இங்கே லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். मैं विशेष रूप से अपने बीजेपी के और एनडीए के कार्यकर्ता साथियों से भी कहूंगा, इन द कमिंग डेज रीच every household in this region, meet every voter, especially first time voters and women voters. குறிப்பாக நான் பிஜேபியின் காரியகர்த்தர் நண்பர்களுக்கு ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். வரவிருக்கும் நாட்களிலே இந்த பகுதியிலே இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்லுங்கள். ஒவ்வொரு வாக்காளரையும், குறிப்பாக முதல் முறை வாக்களிக்கும் வாக்காளர்கள், பெண்கள் ஆகியோரை சந்தியுங்கள். Explain NDA's vision to them, expose DMK's failures, tell people that this election is about Tamil Nadu's future. Ensure that on 23rd April, every booth witnesses record voting. आइए साथ मिलकर विकसित तमिलनाडु बनाएं, विकसित भारत बनाएं. என்டிஏவின் தொலைநோக்கை அவர்களுக்கு விளக்கிச் சொல்லுங்கள். திமுகவின் தோல்விகளை அவர்களிடம் எடுத்துச் சொல்லுங்கள். இந்த தேர்தல் தமிழ்நாட்டின் எதிர்காலம் பற்றியது என்று அவர்களிடத்திலே உரக்கச் சொல்லுங்கள். ஏப்ரல் 23ஆம் தேதியன்று ஒவ்வொரு பூத்திலும் வரலாறு காணா வாக்களிப்பு நடப்பதை நீங்கள் உறுதி செய்யுங்கள். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டை உருவாக்குவோம், வளர்ச்சியடைந்த பாரதத்தை படைப்போம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வணக்கம்.